26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655799657. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். நான் முக்தி அடையணும்னு நினைக்கும் பொழுது அந்த முக்தியை தடை செய்கிற ஒரு விஷயம் அப்படின்னா அது என்னது? எந்த மார்க்கத்தின் வழியாக வேணாலும் நீங்கள் வரலாம். ஆனால் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டிய ஒரே ஒரு தத்துவம், இப்போ நீங்களே சொன்னீங்க, இறைவனை சரணாகதி அடையணும் இந்த ஆன்மா அப்படின்னு. சரணாகதி தான் இதை நான் செய்கிறேன், இது எனக்கு தெரிஞ்சது, இது என்னுடைய பலம், என்னுடைய சிறப்பு. நம்ம எப்போ பேசிக்கிட்டு இருக்கோமோ நம்முடைய பொருளாதாரத்தை வச்சு, நம்மளுடைய அழகை வச்சு, நம்மளுடைய அறிவை வச்சு, நம்மளுடைய பலத்தை வச்சு, நம்மளுடைய வீரத்தை வச்சு அப்படியே ஒரு நிறைய விஷயங்கள் ஒரு மனிதன் அப்படின்னு எடுக்கும் பொழுது அவனுடைய சுய முயற்சியாலும் அவனுக்கு இருக்கின்ற திறமையாலும் தான் அவங்க வந்திருக்காங்க. அப்படிங்கும் பொழுது ஒரு சில நேரங்களில் அந்த நான் அப்படிங்கிற அகந்தை இருக்கிறது அப்படிங்கிறது நியாயமாக தானே. இதுக்கு தான் கால நேரம்னு பேருங்க, சரிங்களா? நம்ம ஏன் இதுக்காக இப்போ உள்ள ஜோதிடத்தை கொண்டு வரோம் அப்படின்னா, இந்த எப்படி அகந்தை ஒழியணும்னு சொன்னனோ அந்த அகந்தை ஒழியறதுக்கு காலமும் நேரமும் ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்த காலம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்மக்கிட்ட அகந்தையே வராதுங்க. ஒருத்தர் எப்போ ஹீரோவாக இருக்கணும், ஒருத்தர் எப்போ ஜீரோவாக இருக்கணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது காலம், நம்ம திறமை கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கவிதை, பாராட்டுறோம். யாரை பாராட்டுறோம்? நபரை பாராட்டுறோம். கவிதை எழுதின பேனாவை பாராட்டல, சரிங்களா? பேனா ஒரு கருவி. நியாயமாக பார்த்தா கவிதையை பேனா தானங்க எழுதிச்சு, அதை தானே பாராட்டணும். ஆனால் யார் எழுதினாரோ அவரை தான் பாராட்டுறோம். அந்த மாதிரி இறைவன் கவிஞன். அந்த கவிதை இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா செயல்களும் வெற்றியும் தோல்வியும். நம்ம ஜஸ்ட்டு பேனா மட்டும்தான். மை தீர்ந்து போச்சுன்னா அப்போ நம்மளை விட திறமசாலிகள் இங்கே இருப்பாங்க அப்படிங்கிற இந்த ஒரு தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும், அந்த நான்கிறது உடஞ்சி போயிடும். எதுக்காக சொல்கிறேன்னு வச்சுங்க, அந்த நான் என்னைக்கு மேலே ஏறுதோ மனம் சரணாகதியை பெறாது. மனம் எப்போ சரணாகதியை பெறலையோ அது அமைதி நிலையை அடையாது. அமைதி நிலையை அடையாத மனம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். பொதுவாக நம்ம ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல்களை பேசிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து. அந்த வகையில் நிறைய மக்களினுடைய கேள்வியாக இருக்க ஒரு விஷயம், நிறைய பேரோட வாழ்க்கையில் அவங்களுடைய அதீதபட்ச ஆசை என்ன அப்படின்னா, இந்த பிறவி போதும், எனக்கு இந்த பிறவியிலேயே முக்தி மோட்சம் அப்படிங்கிற ஒன்றை கொடுத்து நான் அந்த இறைவனின் பாதங்களில் சரணாகதி அடையணும் அப்படிங்கிறது தான் நிறைய மக்கள், நிறைய பக்தர்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. பொதுவாக ஒருத்தங்க நான் முக்தி அடையணும்னு நினைக்கும் பொழுது அந்த முக்தியை தடை செய்கிற ஒரு விஷயம் அப்படின்னா அது என்னது? முக்தி அடைகிறது அப்படிங்கிறது நிறைய தத்துவங்கள் இருக்குது. நம்ம பக்தி மார்க்கமே கூட 4 பக்கங்கள்ல இருந்து சைவம் சொல்கிறது 4 முறைகள்ல இருந்து நீங்கள் எந்த முறையிலும் இறைவனை அடையலாம். அதை குறிப்பிடுறதுக்காக தான் உங்களுக்கு 4 வாசல்களை அவங்க வச்சாங்க, 4 புறம் கோபுரங்கள். இதில் ஒன்று உயர்ந்தது, ஒன்று தாழ்ந்தது அப்படிலாம் கிடையாது. 5ஆம் கிளாஸ் படித்தவன் அவனுக்கு தெரிஞ்ச வழியில் வரான், எம்ஏ படித்தவன் அவனுக்கு தெரிஞ்ச வழியில் வரான், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நீங்கள் இது எந்த மார்க்கத்தின் வழியாக வேணாலும் நீங்கள் வரலாம். ஆனால் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டிய ஒரே ஒரு தத்துவம், இப்போ நீங்களே சொன்னீங்க, இறைவனை சரணாகதி அடையணும் இந்த ஆன்மா அப்படின்னு. சரணாகதி தான் தலை சிறந்த ஒரு அமைப்பு, சரிங்களா? ஆனால் இப்போ நீங்கள் கேட்டீங்க தடை அப்படிங்கிறது. சரணாகதியை ஒருத்தருங்க கிட்ட நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அவங்க நம்மளை விட முதல்ல உயர்ந்தவங்க நம்ம நம்பணும். அப்போ அதுக்கு எது தடையாக இருக்குன்னா நான் எனும் அகந்தை தான். இப்போ நான் நம்ம கிட்ட தூக்கும் போதுங்க, எதிர்க்க நிற்கிறவன் நாயகனாகவே இருந்தாலும் அவனை கண்டுகொள்கிற பக்குவத்தை அந்த ஆன்மா பெறாது, சரிங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இதை நான் செய்கிறேன், இது எனக்கு தெரிஞ்சது, இது என்னுடைய பலம், என்னுடைய சிறப்பு. நம்ம எப்போ பேசிக்கிட்டு இருக்கோமோ அப்போவே நம்ம அந்த இறை நிலையிலிருந்து விலகி தான் நிற்போம். ஏன்னா இங்கே ஒரு பிடி மண்ணையும் உருவாக்குகிற பலம் எவனுக்கும் கிடையாதுங்கிறது நம்ம அறிஞ்சது தான். ஆனால் நம்ம பாருங்கள், எவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டணும், நீங்கள் எல்ஐசி பில்டிங்கே கட்டினாலும் கூட அதில் இருக்கிற ஒரு செங்கலை கூட உங்களால் உருவாக்க முடியாது. நீங்கள் எதை உருவாக்குறதுனாலும் இங்கே இருக்கிறத ஒரு வடிவமாக தான் மாற்ற முடியுமே தவிர, அப்போ எதையும் உருவாக்குற பலம் நமக்கு கிடையாது, எதையும் இங்கேருந்து போக்குகிற பலமும் நமக்கு கிடையாது. அப்படிங்கிற போது அகந்தை எங்கேருந்து வந்தது, சரிங்களா? அப்போது ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம வேற மாற்றுறதுக்கே நமக்கு அகந்தைனா, அந்த இருக்கிற விஷயத்தை உருவாக்கணும் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் அப்படின்னு அவனுடைய பெருமையை பார்க்கும்போது நம்முடைய சிறுமை நமக்கு புரியும். ஆனால் இது தெரியாமல் தான் நம்ம பல பேர் என்னங்க, நம்முடைய பொருளாதாரத்தை வச்சு, நம்மளுடைய அழகை வச்சு, நம்மளுடைய அறிவை வச்சு, நம்மளுடைய பலத்தை வச்சு, நம்மளுடைய வீரத்தை வச்சு அப்படியே ஒரு ஜெய்சாண்டிக்காக தூக்கி நிறுத்திடுவோம். எப்பெல்லாம் நம்மளுடைய பெருமைகளை பேச ஆரம்பிக்கிறோமோ, அதாவது நம்முடைய பலம்ங்கிறது நம்முடைய தற்காப்புக்காக வரணும்.
நம்முடைய பலம்ங்கிறது நம்முடைய அகங்காரத்துக்காக வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதை இந்த வேலியை பயிரை மேய்ஞ்ச மாதிரி பாதுகாப்புக்காக உருவாக்குனது முக்தியை அடையாமல் தடை செய்கிறதுக்கான பாதுகாப்பை உடைக்கிற ஆயுதமாக மாறிப்போச்சு. அதனால் இந்த நான் என்கின்றது எப்போ உடையுதோ அப்போ தான் நமக்கு முக்தி அடைகிறதுக்கான ஒரு விளக்கே நமக்கு தென்படும். சரிங்களா? அந்த நானை உடைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம பொதுவாக நான் அப்படிங்கிற அந்த அகந்தை ஒழிக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இங்கே நிறைய விஷயங்கள் ஒரு மனிதன் அப்படின்னு எடுக்கும் பொழுது அவனுடைய சுய முயற்சியாலும் அவனுக்கு இருக்கின்ற திறமையாலும் தான் அவங்க வந்திருக்காங்க. அப்படிங்கும் பொழுது ஒரு சில நேரங்களில் அந்த நான் அப்படிங்கிற அகந்தை இருக்கிறது அப்படிங்கிறது நியாயமாக தானே? நிச்சயமாக அது நியாயம்தான், அதில் எந்த மாற்றமே கிடையாது. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம், இது வந்து நான் கஷ்டப்பட்டு உழைச்சி உருவாக்குனது உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இது என் திறமையால் எனக்கு கிடைச்சது, அதுவும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இங்கே. ஏன்னா அந்த இன்னொருத்தன் அதை செய்ய முடியல இல்லையா? அப்போ அவன் திறமையால் அவன் செய்கிறான்னும் போது அவன் தனித்துவமானவன் தானே, அப்படிங்கிறது எல்லாமே ஓகே தான். எங்கே நம்ம இங்கே அடிபட்டு போயிடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நான் செய்கின்றேன் அப்படின்னு வருகின்ற பொழுது அதோட கிரெடிட்ஸை நம்ம எதிர்பார்க்கணும்னு அர்த்தம். சரிங்களா? சரணாகதி தத்துவத்தினுடைய ஆணிவேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கு நடப்பது எதுக்கும் நான் காரணம் கிடையாது, அவன் ஆட்டுவிக்கிறான், நான் ஆடுகிறேன், அதன் பலன் எதுவானாலும் அது அவனை சேரும். அது இகழ்ச்சி ஆனாலும் சரி, புகழ்ச்சி ஆனாலும் சரி, அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. ஒன்லி வேலை செய்கிறது மட்டும். நான் வேலைக்காரன், அவன் முதலாளி, அவன் கொடுக்குறத நான் செய்கிறேன். வேலை நல்லா இருந்ததுன்னா பாராட்டு அவனுக்கு, வேலை நல்லா இல்லைன்னா பழியும் அவனுக்கு. சரிங்களா? அப்படிங்கிற மாதிரி போயிடணும். இப்போ இங்கே திறமைங்க, இப்போ நீங்கள் இப்படி எடுத்துங்க, ஒரு நல்ல ஆகச்சிறந்த உழைப்பாளி, அவரின் உழைப்பால் இன்னொரு முதலாளி முன்னேறுகிறார். அப்படிங்கிற பட்சத்தில் உழைப்பு இவரோடது ஏன் அவருக்கு உயரங்கள் போகுது? கஷ்டப்பட்டு 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு, இல்லை 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு. நீங்கள் சிலர்லாம் பார்த்துருப்பீங்க, டே டியூட்டி பார்த்துட்டு அப்படியே நைட் டியூட்டி பார்ப்பாங்க, 18 மணி நேரம்லாம் வேலை பார்ப்பாங்க. அப்படி கஷ்டப்பட்டும் ஒரு கார் கூட வாங்கியிருக்க மாட்டார். ஆனால் அவங்க ஓனர் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் கம்ப்யூட்டரில் எல்லாத்தையும் பார்த்துட்டு 10 மணி நேரம் தூங்கிட்டு ஊரில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆனால் அவர் வளர்ந்துக்கிட்டே இருப்பார். காரணம் ஏன்? பிராப்தம். இதுக்கு தான் கால நேரம்னு பேருங்க. சரிங்களா? நம்ம ஏன் இதுக்காக இப்போ உள்ள ஜோதிடத்தை கொண்டு வரோம் அப்படின்னா, இந்த எப்படி அகந்தை ஒழியணும்னு சொன்னனோ, அந்த அகந்தை ஒழிகிறதுக்கு காலமும் நேரமும் ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்த காலம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்மக்கிட்ட அகந்தையே வராதுங்க. ஒருத்தர் எப்போ ஹீரோவாக இருக்கணும், ஒருத்தர் எப்போ ஜீரோவாக இருக்கணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது காலம், நம்ம திறமை கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஜெயிச்சிட்டார்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 வயதில் அவர் கஷ்டப்பட்டு 20 வயசில் ஓட ஆரம்பிக்கிறார். அப்படியே 30 வருஷம் ஓடி அந்த 30வது வருடம் அவரோட 50வது வயதில் ஜெயிச்சு ஒரு உயர் நிலைக்கு வராருன்னு வச்சுக்கோம். 30 வருஷமாகவும் ஒரு திறமையோடு தான் இருந்தார். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அவருக்கு 50வது வயசு முடிஞ்சு 51வது வயசு பிறந்த முதல் நாள் தான் திறமை வந்ததுன்னு நம்ம சொல்லுவோமா? 20 வயசுலேருந்து அதே திறமையோடு தான் ஓடிட்டு வரார். ஓட ஓட அவருடைய திறமை மெருகேறிக்கிட்டும் வந்துகிட்டு இருக்கும். ஏன் அந்த 30 வருஷத்துக்குள்ளே அவர் ஜெயிச்சிருக்கலாமே? அவரே வளர்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். அப்போ அவருக்கான காலம் இல்லை அது. சரிங்களா? அவரை எங்கு எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணுதோ அப்போ தான் அவர் ப்ரொஜெக்ட் ஆகிறார். சரிங்களா? திறமை உங்களோட தான் இருக்கலாம், ஆனால் அதை வெளிப்படுத்துகிற அமைப்பு காலத்தின் கிட்ட தான் இருக்குது. சரிங்களா? சரி, நம்ம இதை புரிஞ்சுக்கணும்னாங்க, இந்த அகந்தை ஒழிகிறதுக்கு எதையுமே நம்ம பண்ணலை அப்படிங்கிறதுக்கும் மகாபாரதத்தில் ஒரு நல்ல உதாரணம் இருக்குது. சரிங்களா? மகாபாரதம் எல்லாத்துக்குமே உதாரணத்தை கொண்டு வந்திருக்கு. ஆனால் அதில் நம்ம சில சர்ச்சைகளை சொல்லி நம்ம பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு இருக்கிறத பார்க்கணும். நம்ம இதை 2 சம்பவம் எடுத்துக்குவோம். ஒன்று, ஆஞ்சநேயருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்தது, போட்டி நடந்தது, எல்லாருக்கும் அறிஞ்ச ஒரு கதை தான். சரிங்களா? இது ஒரு கிளை கதை தான். எதர்ச்சியாக ராமர் கட்டின அந்த பாலத்தை அர்ஜுனன் தன்னோட சுற்றுப்பயணத்தில் பார்க்கும்போது, இந்த பாலத்தை தான் இவர் கஷ்டப்பட்டு கட்டினாரா, இது அவர் தான் பெரிய வில்லாளின்னு சொல்கிறாங்களே, அவர் அம்பு போட்டே கட்டியிருக்கலாம் இல்லையா, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வானரங்களை அவர் சிரமப்படுத்தினார், கல்லெல்லாம் தூக்கிட்டு வர வச்சு அப்படின்னு அவர் யோசிக்கும்போது, அந்த அனுமன் வந்து அங்கே தோன்றி, உனக்கு எவ்வளோ அகந்தையா, சரி உனக்கு தெம்பு இருந்தால் நீ அதை உடச்சி காட்டேன் அந்த பாலத்தை, நீ தான் பெரிய பலசாலி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் 2 பேருக்கும் சண்டை வந்து, நீ ஒரு பாலத்தை கட்டு, அதை நான் உடச்சி காமிக்கிறேன். எதுக்காகனா சேஃப்டிக்காக தான் அவர் கட்டியிருப்பார்னு அர்ஜுனனுக்கும் அனுமனுக்கும் இடையில் ஒரு கருத்து வேறுபாடு வருது. அப்போ அதனால் அந்த போட்டியை ஏற்றுக்கிட்டு அர்ஜுன் வந்து தன்னுடைய வில்லேந்தி அம்பால் அவர் ஒரு பாலத்தை கட்டுறதாகவும், அதை அனுமன் போயிட்டு தண்ணிக்குள்ளே நின்று அந்த ஸ்ரீ ராமஜெய மந்திரத்தை சொல்லி ஒரே அடியில் அந்த பாலத்தை உடச்ச உடனே அர்ஜுனனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் நிற்க, எப்போவுமே அந்த நெருக்கடி நிலைகளில் எமர்ஜென்சி பீரியடில் 144 போடுற மாதிரி நம்பால் உள்ளே வந்துடுவார் இல்லையா கிருஷ்ணர், அவர் வந்து சில ஐடியாலாம் கொடுக்குற, அப்படி ஏன்பா நீ இப்படிலாம் பண்ணுற, தேவையில்லாமலாம் நம்மளை வம்பில் மாட்ட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு தன் வில்லாற்றலின் மீது அதீத நம்பிக்கை, அனுமனுக்கு தன்னுடைய பலத்தின் மீது மிக அதீத நம்பிக்கை. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பலத்தின் மீது அவர் கொண்ட அதீத நம்பிக்கையால் அவர் உடைச்சிட்டா அப்படிங்க, தன்னுடைய வில்லாற்றலின் மீது கொண்ட நம்பிக்கையினால இவர் பாலத்தையும் கட்டிட்டா அப்படிங்க. இப்போ பாலம் உடஞ்சி போச்சு. அர்ஜுனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. கிருஷ்ணர் கொடுக்குறார், நீங்கள் எப்படிங்க போட்டின்னு வந்தால் நடுவர்னு ஒருத்தர் வேணும்ல,
நீங்களே சண்டை போட்டு நீங்களே அடிச்சுக்கிறதுக்கு எதுக்கு ஜட்ஜு? யார் ஜெயிச்சிங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் ரெஃப்ரி வேணும்ல. அப்புறம் இப்போ நான் ரெஃப்ரியாக இருக்கேன், நீங்கள் 2 பேர் திரும்ப நீங்கள் முதல்லேருந்து பாலத்தை கட்டுங்க, அதான் ஒரு முதல்லேருந்து உடைக்கட்டும், இந்த 50 புரோட்டா சாப்பிட்டோன்னே முதல்லேருந்து சாப்பிடுங்கிற மாதிரி மறுபடியும் போடுங்கிற மாதிரி அர்ஜுன் வந்து இப்போங்க, அதாவது என்னுடைய வில்லாற்றலால் நான் இந்த பாலத்தை கட்டுகிறேன்னு முதல்ல அர்ஜுனன் கட்டுகிறார், அதை அனுமன் உடைக்கிறார். இப்போ பயந்துட்டார் இல்லையா? இப்போ கிருஷ்ண நாமத்தை மனசில் அவர் அந்த பிரார்த்தனை பண்ணி அதை போடுறார், அம்பை போடுறார், மீண்டும் பாலம் உருவாகுது. கிருஷ்ணர் மாயமாக மாறி அந்த அம்புகளுக்கு அடியில் போயிட்டு அதை தாங்குகிற தூணாக போய் நிற்கிறார். இப்போ அனுமர் அதை உடைக்கிறதுக்கு உள்ளே இறங்கியாச்சுங்க. முதல் முறையே நம்ம உடைச்சிட்டோம், இப்போ உடைக்க மாட்டோமா அப்படிங்கிறது. முதல்ல அவர் எப்படி உடைச்சாருங்க? ஸ்ரீராமரோட மந்திரத்தை சொல்லி உடைச்சா அப்படி. ஆனால் இப்போ நம்மளே உடைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தெய்வத்திற்கும் அடிசருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரும் போயிட்டு பாருங்க உடைக்க முயற்சிக்கிறார், முடியலை. இப்போ அனுமர் தோற்று போயிட்டார். இப்போ இந்த கதையின் விஷயம், கதையை விட்டுருங்க. கதையின் விஷயம் என்னன்னா, பலம் 2 பேர்த்துக்குமே 5 நிமிஷத்தில் எப்படி பலம் மாறிடுமா என்ன? கிடையாது. கற்ற பலம் அணைய இவருக்கும் உண்டு, அதை உடைக்கிற பலம் அனுமனுக்கும் உண்டு. இவர் கிருஷ்ணரை நினைத்து கட்டும்போது அதை உடைக்க முடியல, அவர் ராமரை நினச்சி அதை உடைக்கும் போது உடைக்க முடிஞ்சது. அப்போ பாருங்கள், அந்த நாமத்துக்கு தான் பலமே தவிர அவர்களுடைய வில்லாற்றலுக்கோ அவர்களுடைய உடலாற்றலுக்கோ இங்கே பலம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்மக்கிட்ட இருக்கிற திறமையும் நம்மக்கிட்ட இருக்கிற பலமும் வேறு ஏதோ ஒன்றால் தான் இயக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். இது ஒரு உதாரணம். இதை விட ரொம்ப சிறப்பான உதாரணம், சரிங்களா? இது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இந்த போரெல்லாம் முடிஞ்சிங்க மகாபாரதத்தில், குருச்சேத்திர போரெல்லாம் முடிஞ்சு பட்டாபிஷேகம் வந்து தர்மருக்கு சூட்டி கொஞ்ச நாள் கிருஷ்ணர் வந்து அங்கே இருக்கிறார். ஸோ அப்போ துவாரகையிலிருந்து கிருஷ்ணருடைய நண்பர்கள், மக்கள், உறவுகள்லாம் அவரை கொஞ்சம் பேர் சந்திக்கிறதுக்காக வராங்க. அப்படி வந்து கிருஷ்ணரை சந்தித்து, ஏன்னா நீண்ட நாள் ஆச்சு இல்லையா, அவர் இந்த போர் முடிஞ்சு ஊருக்கு போகலை, கண்ணன் எப்படி இருக்கார், சாப்பிட்டாரா சாப்பிடலன்னு ஒரு ஏக்கத்தில் அவங்க கிளம்பி வந்துட்டாங்க. சரி, இப்போ அவங்க ரிட்டர்ன் ஆகணும். போகும்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ மாதிரி ஃப்ளைட் அந்த காலத்தில் இல்லை, கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன், சரிங்களா? அந்த மாதிரியான அமைப்புகள் அவங்க நடந்து இல்லை இந்த மாட்டு வண்டி அப்படி தான் போகணும். அவங்க போகிற இடத்துல அவங்க ஒரு வனத்தை தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். அது கொள்ளையர்கள் நிறைந்த வனம், சரிங்களா? இப்போ தான் தர்மர் வந்து இன்சார்ஜில் வந்திருக்கிறார். இனிமேல் தான் ஆக்டிவேட் ஆகணும் கொள்ளையர்கள்லாம் அடக்கிறதுக்கு, இன்னும் அடக்கலை. அதனால் ஒரு பாதுகாப்புக்காக நம்ம யாரை அனுப்பலாங்கிற போது அர்ஜுனனை செலக்ட் பண்ணி, பார்த்தா நீ போயிட்டு இவங்களை பத்திரமா விட்டுட்டு வாப்பா, நீ போகிற வழியில் இருக்கிறவங்க எல்லாம் திருடர்கள். என்னது, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியும்ல, பீஷ்மர் தெரியும்ல உங்களுக்கு, துரோணாச்சாரியார் தெரியும்ல, எங்கள் குருநாதர், அவரெல்லாம் ஓட விட்டேன். சாதாரண திருடர்களுக்கு பாதுகாப்பாக என்னென்ன பிரியா, 4 வீரர்களை போட்டு விட்டாப்பா, அவங்களாம் கொஞ்சம் பலசாலி, என்னை விட பலசாலியா திருடர்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேசுகிறாருங்க. இப்போ நீங்கள் இங்கே அர்ஜுனனுடைய வீரம் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட அர்ஜுனன் வந்து இப்போ பாதுகாப்புக்காக போகிறார். அப்படி போகும்போது அந்த வனத்தை நெருங்குகிற பொழுது பெண்கள் போகிறாங்க, இவங்க சில பொருள்களோடு போகிறாங்க. ஏன்னா வந்தவங்களுக்கு, ஏன்னா கிருஷ்ணனினுடைய அதிதியாக நட்பு வட்டாரத்தோடு அவங்க வந்திருக்காங்க, இவங்க சில பொருட்களை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அதை கொள்ளையடிக்க திருடர்கள் வருகிறார்கள். அர்ஜுனன் வில்லேந்தி காண்டிபம் ஏந்தி அப்படி சரன்னு அடிக்கிறாருங்க அம்பை. ஒரு அம்பு கூட போயிட்டு திருடர்கள் மேலே படவே இல்லை. இங்கே பாருங்கள், வில்லுக்கு விஜயந்தான் அவருக்கு பேர், சரிங்களா? அவர் என்ன முயற்சித்தும் அப்படியே அவர் நொந்து போயிட்டார் மன ரீதியாக. அர்ஜுனன் மகாபாரதத்தில் தோற்று போனது 2 இடம், சரிங்களா? ஒன்று அவருடைய சொந்த மகன்கிட்டயே தோற்பார், அது இந்த கான்செப்டுக்கு தேவையில்லாது, அதை விட்டுருவோம். அவர் பகிரங்கமாக தோற்கிற இடம், ஏன்னா அவராச்சும் பரவாயில்ல ஒரு இளவரசர், இவர் எதுவுமே இல்லாத சாதாரண திருடர்கள்கிட்ட தோற்று போயிட்டாருங்க. திருடர்களுக்கு என்ன, அவங்க துரோணாச்சாரியர்கிட்டே இல்லை பரசுராமர்கிட்டே பாடம் படிச்சுட்டு வருவாங்க, சாதாரண வில்லம்பு கலைகள் தான், சரிங்களா? அந்த நிலையில் இருக்கக்கூடிய வீரர்களை ஜெயிக்க முடியாமல் அவர்கள்கிட்ட படுதோல்வி அடைகிறார் அர்ஜுனன். அப்போ திரும்பி வந்து கிருஷ்ணர்கிட்ட அப்படியே ஒரு புலம்பல், சரிங்களா? இப்படி ஆயிடுச்சு கண்ணா, அப்படி ஆயிடுச்சு கண்ணா, நான் எவ்வளோ பெரிய வீரன். இந்த இடத்துல வந்து மகாபாரதம் குறிப்பிடுற அர்ஜுனனுடைய பலத்தை பற்றிய ஒரு ஸ்லோகம், அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். இது எந்த இடத்துல வரும்னா, குருச்சேத்திர போர் நாளை மறுதினம் ஆரம்பிக்க போகுது. அப்போ 2 சேனைகளையும் 2 பக்கமும் அவங்களுடைய பாசறையில் திரட்டி ஒரு மீட்டிங் போடுறாங்க. அப்போ வந்து துரியோதன் வந்து எல்லா படைகளும் வந்து அப்படி அப்படியே காலாட்படை, யானைப்படை, குதிரைப்படை நிற்குதுங்க. அதை அப்படியே பார்க்கும்போது 18 அக்ரோனையும் அப்படியே ஒரே வியூவில் துரியோதனன் பார்க்குறான். அப்படியேங்கப்பா, இவங்களாம் எப்படா சாகிறது, நான் எப்படா போயிட்டு திரும்ப அரியணையில் உட்கார்றது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பீஷ்மாச்சாரியர் இருக்கும்போது அவரை கேட்குறார், தாத்தா 18 அக்ரோனை இருக்குது, உங்களை வேற பரசுராமர் சீடர்னு சொல்கிறாங்க, நீங்கள் சாகா வரம் பெற்றோன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு ஆள் போதும்ல, இதை முடிச்சு விட்டுருவீங்களே, டக்குன்னு முடிச்சுட்டு நான் போயிட்டு சீட்டில் உட்காந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பக்கம் இருக்கிறவங்க யார் பலசாலி, அந்த பக்கம் இருக்கிறவங்க யார் பலசாலின்னு அவர் ஒரு இந்த பலப்பட்டியலை போட்டு காமிக்கிறார், சரிங்களா? நம்ம தேர்தல் நேரத்தில் இந்த தொகுதி இவங்களுக்கு பலம், அந்த நேரத்தில் அவங்களுக்கு பலன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி. அப்போ பீஷ்மாச்சாரியார் சொல்கிறாருங்க, நான் சொல்கிறது அவங்க பக்கம் 7 அக்ரோனி தான் இருக்குங்க,
நம்ம பக்கம் 11 அக்ரோனி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா 7 அக்ரோனி கிடையாது, இந்த 2 பேரையுமே சேர்த்து 18 அக்ரோனியும் எனக்கு முன்னாடி நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஒரே பகலில், அதாவது காலை சூரிய உதயத்திலேருந்து சூரியன் மறைகிறதுக்குள்ளே நான் தனித்து, எனக்கு எந்த படையும் தேவையில்லை, 18 அக்ரோனி நான் ஒரே ஆளாக ஒரே பகல் பொழுதில் அதை வென்று அழிச்சிருவேன். அந்த பலம் பீஷ்மர் ஆகி எனக்கு இருக்குது. ஒரு வேளை நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்க, நம்பால் துரோணாச்சாரியர் இருக்கிறார், குருநாதர், அவர் வெறுமனே 3 பகலில் ஒத்தாலாக நின்று முடிச்சு விட்டுருவா. அப்படி ஒரு வேளை அவரும் போயிட்டார்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஆருயிர் நண்பன் கர்ணன் இருக்கிறார், அவர் அந்த 18 அக்ரோனையும் 5 பகல் பொழுதில் அழித்து முடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். ஒரு வேளை அவனும் செத்து போயிட்டான்னு வச்சுக்க, பயப்படாத, உன்னுடைய இன்னொரு நண்பன் அஸ்வத்தாமன் இருக்கிறார், நாங்களாவது பரவாயில்ல, ஒரு நாள் துரோணர் வந்து 3 நாள், கர்ணன் வந்து 5 நாள், அவன் ஒரு நாழிகைன்னு சொல்லக்கூடிய 24 நிமிடத்தில் அந்த 18 அக்ரோனையும் அழிக்கிற வல்லமை பெற்றவன். அந்த மாதிரியான சில அஸ்திரங்கள் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே இதெல்லாம் கேட்க இது எப்படி இருக்கும், ஒரு நாளில் இவர் அழிச்சிருவாராம், 3 நாள் அவர் அழிச்சிருவாராம், 5 நாளில் எல்லா பயிலும் நம்ம பக்கம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூரிப்பு, அதாவது ஒரு பெரிய வெற்றி அடையும் போது நம்ம தோள்கள் அப்படியே பூரித்து தூக்கும்ல, அந்த மாதிரி துரியோதனுக்கு தூக்குதாமுங்க. அப்போ பீஷ்மாச்சாரியார் இடைமறித்து ஒன்று சொல்கிறாராம், இது நம்ம பக்கம், இதெல்லாம் இந்த நேரத்தில், இந்த நாளில், இத்தனை பகலில் அழிக்கிற வீரர்களை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு வீரன் இருக்கான், அவன் வந்து இந்த 18 அக்ரோனி இல்லை, 14 லோகங்களையும் கண் இமைக்கிற நேரத்தில் அழிக்கிற வல்லமை பெற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அடேங்கப்பா, அப்படி ஒருத்தர் இருக்கானா? இப்போ எல்லாருமே ஒரு லைனாக நம்ம பக்கத்தில் இருக்கு, எதையும் நம்ம பக்கம் தான் சொல்ல போகிறான்னு நினச்சி, அப்பேற்பட்ட வீரன் யார் சொல்லுங்க அப்படின்னு அள்ளி குதிக்கிற அப்படிங்க துரியோதனன். அப்படி சொல்லும்போது, ஆனால் இதில் ஒரே ஒரு தர்ம சங்கடம் என்னென்னா, அதில் என்ன சங்கடம் உங்களுக்கு, நல்ல வீரன் தானே, ஆனால் அவன் நம்ம பக்கம் இல்லையே, எதிர் தரப்புல எல்லாம் இருக்கான், அவங்ககிட்ட தான் பாசுபதம்னு இருக்குது. யாருங்க அவன், இந்திரனோடவும் ஈசனோடவும் நேருக்கு நேராக சமர் செஞ்ச அர்ஜுனன் உங்களோட பெரிய ஆளா? ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாராங்க. சரிங்களா, இது நம்ம மகாபாரத்துக்குள்ளே கர்ணனா பீஷ்மர் அர்ஜுன் அந்த இதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். வில் ஆற்றல் அப்படின்னு வந்தாலே அதனுடைய அடையாளம் அர்ஜுனன் தான். சரிங்களா, அப்பேற்பட்ட அர்ஜுனன், இப்போ இது அப்படியே ஒரு பக்கம் வச்சுருவோம், அப்பேற்பட்ட அர்ஜுனன், அந்த நிலையில் இருக்கிற அர்ஜுனன், அதுக்காக அதை சொல்ல வரேன். சரிங்களா, கனப்பொழுதில் 14 லோகங்களில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளையும் அழிக்கக்கூடிய வில்லாற்றலை பெற்ற ஒருவன் சாதாரண திருடர்களை அழிக்க முடியாமல், அவர்களை வெல்ல முடியாமல் தோற்று போயிடுறான். அப்போ வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறார், அழுது புலம்புறார், நான் எவ்வளோ பெரிய ஆற்றல் பெற்றவன், 7ஆம் அறிவு படத்தில் கூட கேட்பார்ல, எல்லாரையும் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், இந்த தம்பியை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தோல்வி சில நேரங்களில் மிகப்பெரிய பாடங்களை புகட்டும் அப்படிங்கிறதுக்கு அர்ஜுன் நாங்கள் ஒரு உதாரணம். அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிற பதிலுங்க பார்த்தா, நீ ஜெயிக்கலை போரில், நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா பீஷ்மரை நீ கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு, நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா துரோணரை நீ ஜெயிச்சிருன்னு சொல்லிட்டு, காலம் அது காலத்தின் கட்டாயம், அதை செய்கிறதுக்கு உன்னை காலம் ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிச்சு, அவ்வளோதான். நம்ம நிறைய பேர் என்னென்னாங்க, அளப்பரிய விஷயங்களை, சில பெரிய பெரிய விஷயங்களை நம்மளுடைய தகுதியை மீறி செய்வோம், அது காலத்தின் கட்டாயம், அதை செய்கிறதுக்கு காலம் பிரபஞ்சம் நம்மளை தேர்ந்தெடுத்து அந்த நேரத்தில் ஒரு பலம் நமக்கு கிடைக்கும் பாருங்கள், அது நம்மின் பலம் கிடையாது, அது இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கின்ற பலம். அந்த வேலை முடிஞ்ச உடனே நீ நார்மல் ஆயிடுவ, சரியா, அது உன் பலம் கிடையாது. நீ நினச்சிக்கிட்டு இருக்க நீ போர் புரிஞ்சன்னு, உனக்கு முன்பு நின்று போர் புரிஞ்சது இறைவன் சிவபெருமான், அவர் தான் போர் புரிஞ்சார். நீ போயிட்டு பீஷ்மரை ஜெயிச்சிட்டியா, நீ போயிட்டு கர்ணனை ஜெயிச்சிட்டியா அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த சொல்லும்போது இங்கே ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுக்கிடுங்க, எப்பொழுதுமே நாம் பெறுகின்ற வெற்றிகளை நாம் பெறவில்லை, அது காலம் நமக்கு கொடுக்கின்ற கொடை. அந்த இடத்துல வேற ஒருத்தர் ஜெயிக்கணும்னு நினச்சா உங்கள் திறமை அதிகமாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. யார் ஜெயிக்கணுங்கிறத முடிவு பண்ணுறது காலம், எப்படி ஜெயிக்கணுங்கிறத முடிவு பண்ணுறது காலம். இதில் எங்கேருந்து நம்ம திறமை வந்துச்சு, நம்மளுடைய பெருமை வந்துச்சு, சரிங்களா. அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது, நம்முடைய வெற்றிக்கோ தோற்று போயிட்டாலும் அழுறதுக்கு நம்ம காரணம் இல்லை. ஏன், வேற ஒருத்தன் ஜெயிக்கணும்னு நிர்மாணித்தது காலம், நீங்கள் தோக்கணும்னு நிர்மாணித்தது காலம் கிடையாது. வேற ஒருத்தர் நாங்கள் ஜெயிக்க வைக்கணும், நீங்கள் அதுக்குள்ளே போனதுனால நீங்கள் தோல்வி பெற்று வெளில வரீங்க. காலத்துக்கு உங்கள் மேலே கோபம் ஒன்றும் கிடையாது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அப்போ காலமும் நேரமும் யாருக்கு சாதகமாக இருக்கிறதோ, யாரை முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்குதோ அவர்களை தான் முன்னிலைப்படுத்தும். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்மளை முன்னாடி தள்ளிட்டதுனால நம்ம போயிட்டு இப்போ வெற்றி அடைஞ்சிட்டோம்னா நம்ம இந்த விருதுகள்லாம் கொடுப்பீங்க இல்லைங்களாங்க, அப்போ ஏறி நான் அப்படி உழைச்சேன் இப்படி உழைச்சேன் அப்படிலாம் சொல்லும்போது, ஆனால் உண்மையிலேயே அவங்க மனசாட்சிக்கு தெரியும் நம்முடைய உழைப்பை தாண்டி ஏதோ ஒன்று நம்மளை நிறுத்துச்சு. நீங்கள் இன்றைக்கி அது எந்த துறையாயினும் சரி, அந்த துறையின் உச்சத்துக்கு நீங்கள் ஒரு விருது கொடுப்பீங்க, ஆனால் அவர் மனசாட்சிக்கும் தெரியும் நம்மளை விட பல திறமையானவர்கள். இப்போ உதாரணத்துக்கு ஐபிசியினுடைய மீடியா வெளிச்சம் கிடச்சதுன்னா நான் வெளியில் தெரிகிறேனுங்க. இப்போது வெளிச்சம்படாத பெரிய பெரிய ஜாம்பவானுங்க, அவங்களுடைய கால் தூசிக்கு கூட நான் சமானமாக இருக்க முடியாது, சரிங்களா. ஆனால் என்ன சொல்லுங்கள், மீடியாவோட வெளிச்சம் இல்லாதனால அவங்க எங்கேயோ கடைக்கோடியில் அமைதியாக இருப்பாங்க.
அவ்வளோதான். காலம் யாரை நிறுத்தணும்னு நினைக்குதோ அவங்கள தூக்கி முன்னே நிறுத்துது. அப்போ நம்மளை விட திறமைசாலிகள் இங்கே இருப்பாங்க அப்படிங்கிற இந்த ஒரு தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டால் போதும், அந்த நான்கிறது உடஞ்சி போயிடும். எதுக்காக சொல்கிறேன்னு வச்சுங்க, அந்த நான் என்னைக்கு மேலே ஏறுதோ மனம் சரணாகதியை பெறாது. மனம் எப்போ சரணாகதியை பெறலையோ அது அமைதி நிலையை அடையாது. அமைதி நிலையை அடையாத மனம் முக்திக்கு என்றுமே ஒரு தகுதியானதாக மாறாது. அப்படிங்கிறது தான் இந்த கதையுடைய தாத்பரியமே. அப்போ நீங்கள் முக்தி அடையணுங்கன்னா நான் அப்படிங்கிறத உடைச்சிக்கோங்க. நம்ம பேசிடலாம், ஆனால் உடைக்கிறது கஷ்டம். சரிங்களா? அப்படி ஏறும் பாருங்க ஈகோ. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்துலேயும் எளிமையாக இருந்துட்டோம். இங்கே நடக்கின்ற எதற்கும் நாம் காரணம் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஏன்னா கர்த்தா நீங்கள், ஆனால் காரணம் நீங்கள் இல்லை. சரிங்களா? செய்கிறவங்க ஒருத்தன், அந்த செய்கிறதுக்காக பயன்படுத்துகிற நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ஒரு கவிதை எழுதுகிறார், சூப்பராக இருக்குது கவிதை, பாராட்டுறோம். யாரை பாராட்டுறோம்? நபரை பாராட்டுறோம். கவிதை எழுதின பேனாவை பாராட்டல. சரிங்களா? பேனா ஒரு கருவி. நியாயமாக பார்த்தா கவிதையை பேனா தானங்க எழுதிச்சு, அதை தானே பாராட்டணும். ஆனால் யார் எழுதினாரோ அவரை தான் பாராட்டுறோம். அந்த மாதிரி இறைவன் கவிஞன். அந்த கவிதை இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா செயல்களும் வெற்றியும் தோல்வியும். நம்ம ஜஸ்ட்டு பேனா மட்டும்தான். மை தீர்ந்து போச்சுன்னா தூக்கி போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய காலம் முடிஞ்சு போச்சுன்னா நம்மளை தூக்கி போட்டு போயிடுவாங்க. இடையில இந்த பெருமையை தூக்கி தலையில் வச்சுக்கிடாமல் நம்மின் சிறுமையை உணர்ந்து இறைவனின் பெருமையை உணர்ந்தால் சரணாகதி கிடச்சிரும். அதுதான் முக்திக்கான அற்புதமான வழி. சரிங்களா? ரொம்ப அழகாக சொன்னீங்க. பொதுவாக முக்திக்கு தடையாக இருப்பது என்ன, அதை நம்ம தவிர்க்கிறது எப்படி, அதுக்கான பல உதாரணங்கள் அப்படியே நீங்கள் கேட்க நீங்கள் சொல்ல இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் ஒரு மிக சிறப்பான பல தகவல்களை இன்றைக்கி நீங்கள் எங்களோட பகிர்ந்துருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்கள் வந்து காலமும் நேரமும் நமக்கு கைகூடி வரும்போது எல்லாமே கிடைக்கும். அதை கொடுப்பவன் அந்த இறைவன் அப்படிங்கிற அந்த சரணாகதி தத்துவத்தை நம்ம உணரும் பொழுது நான் அப்படிங்கிற அகந்தை ஒளிந்து உடைந்து அந்த முக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இதை கேட்டுட்ருக்க, இதை பார்த்துட்ருக்க எல்லா நேயர்களுக்கும் கிடைத்திருக்கும். அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி. கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமனி தான். தங்கம் விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655799557. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.